Taste the Daily. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் பல ஆண்டுகளாக இருந்த பொதுவழியை அதிகாரிகள் கதவு அமைத்து அடைத்ததால் மீனவர்கள் கடும் வேதனையடைந்துள்ளனர். வீராணம் ஏரியின் பூதங்குடி பகுதியில் VNSS மதையில் உள்ள வழியே ஏரியின் மேற்கு பகுதி கரையோரங்களில் உள்ள விளைநிலங்களுக்கு விவசாயிகள் சென்று வந்தனர். இந்த நிலையில் VNSS மதையின் வழியாக செல்லும் இந்த வழியை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திடீரென கேட் போட்டு மூடி உள்ளனர். இது அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. திறனற்ற திமுக அரசு மக்கள் விரோத அரசாக செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே போதை மறுவாழ்வு மையத்தில் ஒருவர் தற்கொலை செய்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகிலாண்டபுரம் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்பவர் கச்சீடு குதியில் அமைந்திருக்கும் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற சேர்ந்துள்ளார். இதையடுத்து அரவிந்திற்கு மறுவாழ்வு மைய ஊழியர்கள் ஆலோசனை வழங்கி அறைக்கு அனுப்பிய நிலையில் அரவிந்த் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்த வழக்கில் போலீசார் மெத்தனத்துடன் செயல்படுவதாக தெரிவித்து உயிரிழந்தவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சாலையின் ஓரமாக இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகள் கொட்டப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரியநாயகிபுரம் கிராமத்திலிருந்து வடநத்தம்பட்டி செல்லும் சாலையின் ஓரமாக குப்பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள், இறைச்சி கழிவுகள் உள்ளிட்டவை கொட்டப்படுவதாகவும் இதனால் இப்பகுதிகளில் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த குப்பைகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் பொறுப்பற்று செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மின்னஞ்சலில் ஆட்சியர் அலுவலக கட்டடத்தில் RDX ஜெலட்டின் போன்ற வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து ஆட்சியர் அலுவலகத்தில் மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்தப்பட்டது. இதில் வெடிகுண்டுகள் கண்டறியப்படாத நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் போலி என்பது தெரிய வந்தது. திறனற்ற திமுக ஆட்சியில் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வீட்டில் மின்சாரம் இல்லாததால் மின்கம்பம் மீது ஏறிய கல்லூரி மாணவன் மின்சாரம் தாக்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனது வீட்டில் நீண்ட நேரம் மின்சாரம் இல்லாததால் அருகே உள்ள மின்கம்பத்தில் ஏறி மின் இணைப்பை சீரமைக்க முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திமுக ஆட்சியில் அடிக்கடி ஏற்படும் மின்தடையால் இதுபோன்ற துயர சம்பவங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வாத்து மேய்க்க குத்தகைக்கு வந்த சிறுவன் உயிரிழந்த நிலையில் பெற்றோருக்கு தெரிவிக்காமல் அவரது உடலை புதைத்த வாத்து ஒப்பந்ததாரர் சிக்கினார். வெம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த வாத்து மேய்க்கும் நபர் திருப்பதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்ற 9 வயது சிறுவனை வாத்து மேய்க்கும் வேளைக்கு சிறுவனின் பெற்றோரின் அனுமதியுடன் குத்தகைக்கு எடுத்துள்ளார். இந்த நிலையில் வாத்து மேய்த்து கொண்டிருந்த சிறுவனுக்கு மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டதால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து சிறுவனின் உடலை ஒப்பந்ததாரர் புதைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஒப்பந்ததாரர் சிக்கிய நிலையில் சிறுவனின் உடல் ஆந்திராவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. வேலூர் மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்த காரணத்தால் வேலூர் நாகநதி மற்றும் கமண்டல நாகநதி ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சேவூர் பைபாஸ் சாலையில் தடுப்பணையை மீறி உபரி நீர் வழிந்தோடி செல்கிறது. இதில் ஆபத்தை உணராமல் ஆற்று தண்ணீரில் சிறுவர்கள் குளித்து வருகின்றனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மக்களின் பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளில் அதிகாரிகள் ஈடுபடுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் RTE சேர்க்கைக்குரிய அறிவிப்பை இதுவரை தமிழக அரசு வெளியிடாமல் உள்ளது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெற்றோர்கள் மனு அளித்தனர். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான RTE சேர்க்கைக்குரிய அறிவிப்பை இதுவரை ஸ்டாலின் அரசு வெளியிடாமல் உள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் கும்பகோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெற்றோர்கள் ஒன்று திரண்டு ஊர்வலமாக வந்து RTE குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளித்தனர். 2013 பார்த்தீங்கன்னா இலவச கல்வி ஏழை மாணவர்களுக்கு அரசு கொடுத்துட்ருக்கு. 25% தனியார் பள்ளி கொடுத்துட்ருக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதமே 2ஆம் தேதியே வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் வெப்சைட் ஓப்பன் ஆகவே இல்லை. இப்போ பள்ளி திறக்க போகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் இல்லாத காரணத்தினால மக்கள் ஏழை மக்கள் மாணவர்களை பிள்ளைங்களை தூக்கிட்டு அலைக்கழிக்கிறாங்க.